நான் எனக்கு என்ன பேசுறதுன்னு நான் ஜஸ்ட் பிளாங்காக இருக்கேன். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. இந்த இடத்துல நின்று நான் நிறைய பேர் இப்படி நான் வெல்கம் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஒருத்தவங்க இப்படி வெல்கம் பண்ணியிருக்கிறது எனக்கே அது எனக்கு புதுசாக இருக்குது. அதுக்கு மெயின் முக்கிய காரணம் ஹஸ்பண்ட் பிரபாகரன் தான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களை நம்பி கொடுத்ததுக்கு கௌஷிக் சாருக்கும் ஜீஃபைக்கும் எப்போவுமே வந்து நான் நன்றிகள் தெரிவிச்சுட்டே இருப்பேன். அண்ட் என்டையர் டீமுக்கும் என்னுடைய நன்றிகள். அண்ட் இப்போ செட்டில் இப்போ எப்படி என் குழந்தை எப்படி உட்காந்துருக்காளோ அப்படியே தான் செட்லையும் நம்ரிதா கூட விளாண்டுட்டே இருப்பா. அண்ட் இந்த மாதிரி ஸோ சீரியஸ்லி எனக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ தான் நான் சொல்லணும். எனக்கு சீரியஸாக எனக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஆங்கராக இருக்கும்போதும் சரி, ஆர்டிஸ்டாக இருக்கும்போதும் சரி, நிறைய பேசியிருக்கேன் இதே மேடையில். அண்ட் இப்போ வந்து எல்லாருக்கும் நன்றிகள் மட்டும்தான் எனக்கு சொல்ல தோணுது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக பேச ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பிரதர் சூரிய பிரதாப்க்கு ரொம்ப தேங்க்ஸ். கௌஷிக் சாருக்கு அவர் பல ப்ராஜெக்ட் மத்தியில் இதுவும் ஒரு ப்ராஜெக்ட் நினைக்கல. ஸோ நல்லாவே கைட் பண்ணி கொடுத்தாரு. இந்த அவுட்புட்டோட முக்கியமான ரீசன் அவருக்கு இருக்குது. ஸோ மை ப்ரொடியூசர் பிரபாகரன் தான் அண்ட் சசிகலா மேம். அண்ட் திவ்யா ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டை என்னை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு. டிஓபி கோகுல் ரொம்ப வருஷம் பழக்கம். அண்ட் விபின் அவனும் ரொம்ப வருஷம் பழக்கம். இது எல்லாமே ரொம்ப வருஷம் பழக்கத்தில் ஏற்பட்ட ப்ராஜெக்ட் தான் அது. எடிட்டர் லாஸ்ட் மினிட்ல வந்தார். ஸோ மரியா மேம் அண்ட் பாவனா ஃபார் டூயிங் ஆர்ட் ஒர்க். சரவணன் சார் மை ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஸோ ரொம்ப ஷார்ட் டைமில் ரஷ் பண்ணி எடுக்கிறப்ப அவர்கிட்ட ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியல சீன்ஸ்லாம். சம்டைம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன் அவசரமாக. புரிஞ்சு அப்படி சொல்லுவார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிடுவேன். சரி அவரே சொல்லிட்டாரு அப்படின்ட்டு பார்ப்போம். அப்படின்னு பார்த்தா 1 or 2 days ஆக்சுவலாக நாங்கள் தான் அவரை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் பிளான் பண்ணோம். அவர் எங்களே கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு எங்களை ஷூட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ சார். அண்ட் நம்ரிதா லாஸ்ட் மினிட்ல ஆன்போர்ட் ஆனாங்க. இட்ஸ் அ குட் திங் ஆக்சுவலாக. நான் ரொம்ப சப்போர்ட்டிவ், வெரி வெரி சப்போர்ட்டிவ். ஒரு இடத்துல கூட ரொம்ப ரஷ்ல எடுத்ததுனால நிறைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் எதிராக போயிட்டே இருந்தோம். எந்த இடத்துலையும் அவங்க ஒரு பிரச்சனையும் பண்ணலை. ஸோ வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் அதர் ஆக்டர்ஸ் டூ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி பண்ண ப்ராஜெக்ட் இது. ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்டாகவே நாங்கள் இங்கே இருக்க எல்லாருமே எடுத்துக்கிட்டோம். அண்ட் ஐ தேங்க் மை டைரக்ஷன் டீம், ரமேஷ், திருச்செல்வம், விக்ரம், ஹரி, கோகுல், திவாகர், ஆரோன், பாரதி. ஸோ இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆஸ் அ டைரக்டர். ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களோட ரிவ்யூவை. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சட்டமும் நீதியும் வேண்டும் என்று தனி மனிதனாக போராடியவர் டிராஃபிக் ராமசாமி. இப்ப நமக்கு தெரிவதெல்லாம் சுந்தரமூர்த்தி தான். விளிம்பு நிலை மனிதர்களுடைய கதை, சமூகத்தில் நடக்கும் சாமானியனின் வாழ்க்கையை நெஞ்சில் ஏந்தி நடித்திருக்கிறார் இந்த கதாபாத்திரத்தில். சித்தப்பு தான், ஆனால் இப்போது மக்கள் மனதில் நிற்பவர் சுந்தரமூர்த்தி தான். அழைக்கிறோம் ஒருக்கும் நடிப்பை தந்த திரு சரவணன் அவர்கள். கேட்கல அப்படியா? ஓகே. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல படத்தோட நானும் மொக்க படமும் நடிச்சிருக்கேன். இது வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. நான் நடிக்கிறப்பயே, நான் கதை கேட்குறப்ப சூரிய பிரதாப் வந்து கதை சொன்னப்பே எடுத்தோடனே தெரியும் எனக்கு. கேட்டோடனே நான் வந்து உடனே சொன்னேன், நான் தம்பி நடிக்கிறேன்னு சொல்லி முடித்து ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து அவர் வரவே இல்லை. 7 மாதமாக வரவே இல்லை.
சரி அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். அண்ணா சார்ண்ணே வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். அதுக்கப்புறம் 7 மாதம் கழிச்சு வந்தாங்க. வந்துட்டு டைரக்டர் பாலாஜியோடு வந்திருந்தாங்க. டைரக்டர் பாலாஜி வந்து செல்வராஜ் வந்து கூட்டிகிட்டு வந்து இவர் தான் டைரக்டர், அப்போ நீங்கள் கதை சொன்னது நீங்கள் டைரக்ட் பண்ணலையான்னு கேட்டால் அப்போ அன்றைக்கி தான் நான் தெரிஞ்சது. 7 மாதம் கழிச்சு தான் பாலாஜி டைரக்ட் பண்ண போகிறாரு. சூரிய பிரதாப் கதை வசனம் மட்டும்தானே. ஒரு அற்புதமான கதை வசனத்தில் சுத்த தமிழ் பேசி நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுதுன்னு அப்போயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதை நான் இப்போ பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அன்பு தம்பி பிரபாவும் அவங்க ஒய்ஃபும், பிரபா வந்து கதை கேட்டோன்னா இது பருத்திவரன் சித்தப்பு நடித்தா நல்லாயிருக்குன்னு சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து லாஸ்ட் டே இன்னைக்கு வரைக்கும் என்னை வந்து அப்படியே தாங்குன்னு தாங்கி அழகாக கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு வந்து இவ்வளோ அழகாக ப்ரமோட் பண்ணுவாங்கலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ZEE5 இவ்வளோ பெருசாக நம்மளை அப்படி பூம் ஆக்கும் அப்படின்றதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. அதுக்கு கௌசிக் சாருக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும், நன்றி சொல்லணும். அவருக்கும் ZEE5க்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்து கோகுல் கேமராமேன். எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த படத்தை வந்து ஒரு 40 நாள் 50 நாள் கொடுத்தா தான் எடுத்துருக்க முடியும். பிரபா உண்மையை சொல்லணும்னா ஒரு 50 நாள் இருந்தால் தான் இதை எடுக்க முடியும், இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 40 நாளாவது வேணும். ஆனால் அவங்க எடுத்தது வந்து ரொம்ப குறுகிய நாட்கள், அதை நான் சொல்ல தேவையில்லை, ரொம்ப குறுகிய நாளில் எடுத்தாங்க. அந்த குறுகிய நாளில் சிரமப்பட்டது யாருன்னா அவன் தான், கோகுல் தான். எவ்வளோ பெரிய செட்டு. நான் வந்து ஃபஸ்ட் நாள் செட்டுக்குள்ளே போனோன்னே என்னடா இது வந்து ZEE5 தானே, சினிமா எடுக்க போகிறீங்களா இல்லை என்கிட்ட போய் சொல்லிட்டீங்களா அப்படின்லாம் நான் கேட்டேன். ஏன்னா அந்த செட்டுக்குள்ளே வந்து அட்லீஸ்ட் கோர்ட் ட்ராமாவில் ஒரு 10-20 வக்கீல், அதுக்கப்புறம் வரவன் போகிறோன்னு சொல்லி ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லி பார்த்தா ஒரு 100-150 பேர் உட்காந்துருக்கான். லைட் மேன்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 125 பேர் இருக்காங்க. ஒரு 300-350 பேரை வச்சு டெய்லி ஒரு 10 நாள் அந்த வெயிலில் அந்த செட்டுக்குள்ளே ஐயோ நினச்சி கூட பார்க்க அந்த ஏப்ரல் மேல வந்து தாங்க முடியாத வெயிலில் உள்ள வந்து எனக்கு வந்து ஏசிலாம் போட்டு கொடுத்து பிரபா அழகாக பண்ணாங்க. அந்த வசனம்லாம் பேசணுன்னா கொஞ்சம் கூலாக இருந்தால் தான் பேச முடியும், அவ்வளோ வசனங்கள் இருக்குது. அது இல்லாமல் கோகுல் வந்து அவன் டீமும் வந்து ரெடி 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 ரெடின்னுட்டே இருப்பாங்க. இது ரெடியா இருடா வரேன், டைலாக் இருக்குடா, நான் பேசணுடா, நடிக்கணுடா தம்பிங்களா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பாலாஜி வந்து சார் ரெடிங்களா போகலாமா அப்படின்னு வச்சு உக்காந்து கேரவனுக்குள்ளவே போகவே விட மாட்டாங்க. அப்படி வந்து நெருக்கி ஓட விட்டு எடுத்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்ட் டைரக்டர் அந்த பொண்ணு பாவனா அந்த பொண்ணு வரலன்னு நினைக்கிறேன். எக்ஸலண்ட் ஆர்ட் டைரக்ஷன். அந்த கோர்ட்டை வடிவமைச்சிருந்த விதமே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் விபின் சொன்னாங்க, சின்ன பையன், அவர் ஒரு தடவை காமிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தடவை பார்த்தாரு. அப்புறமேட்டு நான் ஒரு சின்ன அவரோட மியூசிக்கல் இது கேட்டுகிட்டே இருந்தேன். தம்பிங்களா பார்த்துங்க, அவர் வந்து ஒரு இது டூப்ளிகேட் இது போட்டு காமிச்சிருந்தாங்க டைரக்டர். எனக்கு ஒரு டம்மி மியூசிக் போட்டு காமிச்சாங்க. ஏப்பா டம்மி மியூசிக் மாதிரி இதை விட அழகாக என்ன வரணும்ப்பா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதை விட ரொம்ப அழகாக இருக்குப்பா, உன்னோட ஒர்க் வந்து எக்ஸலண்ட்டுப்பா. அதுவும் அந்த 5th ரீல் 6th ரீல் 7th ரீல்லாம் அவங்க பிரிச்சுட்டேன். ரொம்ப அழகாக, ரொம்ப எக்ஸலண்ட் தம்பி. நீங்கள் நிறைய படம் பண்ணோம், நிறைய மியூசிக் பண்ணோம். என்னுடைய வாழ்த்துக்கள், மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எடிட்டர் ராவணன், எக்ஸலண்ட் தம்பி. நீங்களா பண்ணீங்களா இல்லை எல்லாரும் சொல்லி கொடுத்து பண்ணீங்களான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2-3 ரீல் வந்து எக்ஸலண்ட் ஃபாஸ்ட்டில் போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நார்மலாக இருந்தது. 5th ரீல் 6th ரீல்லாம் அப்படி இருந்தது. அப்புறமேட்டு அந்த 6th 7th மறுபடியும் தூக்கிடுச்சு. எல்லாத்துக்குமே ஹோல் டீமுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதில் நடித்த நடிகர்கள் எல்லாம் இருந்து அந்த குப்புசாமியிலேருந்து அந்த காஸ்டியூம் டிசைன் பண்ண மரியா ரொம்ப அழகாக காஸ்டியூம் பண்ணிட்டு அவங்க வந்து காலர் பட்டன் வரைக்கும் சரியில்லைனா என்னை ஓடு நிறுத்து கட்டுனுவாங்க. என்ன ஏதோ பண்ணிட்டோமான்னு பார்த்தா இந்த அம்மா ஓடி வந்து காலர் பட்டன் வரைக்கும் போடுவாங்க, அந்த இது போடுவாங்க, டையெல்லாம் போட்டு விடுவாங்க. அது மாதிரி எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க இந்த படத்துக்காக. ரொம்ப பேர் ரொம்ப அழகாக உழைச்சிருக்காங்க. அதனோட வெளிப்பாடு வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் பார்த்து ரசிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
நல்ல விமர்சனங்களை நான் எதிர்பார்க்குறேன். தயவுசெய்து வந்து எல்லோரும் நல்லா எழுதி இதை கொஞ்சம் பூம் பண்ணி இதை வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும். அதனுடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. நன்றிகளுடன் சரவணன். நன்றி சார். இந்த மார்க்கெட்டிங் சொன்னீங்க இல்லையா, அதுக்கு ஒரு டீம் இங்கே வந்து பாடாக உழைச்சிட்ருக்கு. என் டீமில் இருக்கிற பிரீத்தி, அவினாஷ் அண்ட் ஜி5ஓட தமிழ் அண்ட் மலையாளம் பிஸ்னஸ் ஹெட் கம் சவுத்தோட கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் ஹெட் மிஸ்டர் லாயட் ஜேவியர். ஸோ இவங்க வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அவங்க தான். கம் அவினாஷ், கம் கம் கம். ஸோ அந்த மார்க்கெட்டிங் சைடு மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் எல்லாமே லாயடோட கண்ட்ரோலில் இருக்கும். அண்ட் பிரீத்தி வந்து என்னோட கான்டென்ட் டீமில் இருக்காங்க. முகுந்துன்னு இன்னொருத்தர் இருக்கார், அவரால் இன்றைக்கி வர முடியல. ஸோ இந்த டீமோட உழைப்பு தான் அந்த மார்க்கெட்டிங் அந்த இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது இன்னும் வந்து சில நாட்கள் வந்து இது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடிலையும் சரி, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் சரி, இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஸ்ட்ராட்டஜியாக அவங்க வந்து பிளான் பண்ணி பண்ணுறது எல்லாமே இந்த டீம் தான் சார். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். நம்மை சுற்றியுள்ள பலர் தங்களது குரலை வெளிப்படுத்த முடியாமல் சட்டம் மற்றும் நீதி என்பது ஒரு நாட்டின் குடிமக்களுடைய உரிமையையும் கடமைகளையும் வலியுறுத்தும் ஒரு அமைப்பாகும். சட்டமும் நீதியும் ஒருங்கே செயல்படும் போதுதான் ஒரு சமூகத்தில் அமைதி நிலைநாட்டும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு. இந்த படத்துக்கு தேவையான ஒளிப்பதிவை அழகா கொடுத்திருக்காங்க. கோர்ட்டு காட்சிகளா இருக்கட்டும், சென்னையோட அமைப்புகளா இருக்கட்டும், கண்ணு கூர்த்தாத ஒளிப்பதிவுன்னு சொல்லலாம். டிஓபி கோகுல கிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம். இவர் ஏற்கனவே என்ஜிகே மற்றும் கொலை படங்கள்ல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து சூரிய பிரதாப். ஏன்னா அவரோட ரைட்டிங் தான் இது இவ்வளோ அழகாக வந்ததுக்கான காரணம். அதுக்கப்புறம் பாலாஜி அவரோட டைரக்ஷன். நானும் பாலாஜி எல்லாமே ரொம்ப ரொம்ப நாளாக ஒரு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ சரி, நாங்கள் எல்லாம் ஒன்றாமே ஒன்று பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் ஆரம்பித்தோம். பட் ஆனால் இது ரொம்ப ஒரு சீரியஸான ஸ்கிரிப்டுன்றது உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சுது. இதுக்கு வந்து கண்டிப்பாக இது மக்கள்கிட்ட கண்டிப்பாக கரெக்டான ஒரு விஷுவலில் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் மெனக்கட்டோம். நான் என் டீம் இங்கே தான் இருக்காங்க. வினோத், இம்ரான், அகில். இவங்க இல்லைன்னா இது வந்து ஒரு பாசிபிளான ஒரு விஷயமா இருக்காது. அண்ட் அகெயின் கௌஷிக் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சார் ஃபார் சூஸிங் திஸ் ஸ்கிரிப்ட். அண்ட் அவர் ப்ரொடியூசர் பிரபா சார், ஓகே தானே? ஏன்னா டெய்லியும் வந்து முடிச்சிருவீங்களா கேட்டுகிட்டே இருப்பார். பட் பயங்கரமான சப்போர்ட்டிவான ஒரு ப்ரொடியூசராக இருந்தார். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. நான் இது மாதிரிலாம் பேசி பழக்கம் இல்லை. நான் தவறாக பேசியிருந்தா தப்பாக நினச்சிக்காதீங்க. இயக்குனர் சூரிய பிரதாப் வந்து என்னை கூப்பிட்டு இந்த குப்புசாமி கேரக்டர் என்ன சொன்னார். நான் அதை கேட்ட உடனே எனக்கு நடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய தயக்கம் இருந்தது. அவர்கிட்ட சொன்னேன், என்னால் முடியுமான்னு கேட்டேன். உங்களால் முடியும், நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார். அதோடு வந்தேன். அப்போ நம்ம இயக்குனர் டீம்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கேரக்டர் நல்லா வலுவாக ஏற்றி கொடுத்தாங்க. அதனால் சூரிய பிரதாப் அவர்களுக்கும் இயக்குனர் டீம் அவர்களுக்கும் நம்ம தயாரிப்பாளர் அவர்களுக்கும் ஜி5 அவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கும் நாட்டில் சுந்தரமூர்த்தி போன்ற ஆட்களும் இருக்காங்க, குப்புசாமி போன்ற ஆட்களும் இருக்காங்க. சமூகத்துக்கு தேவையான நல்ல கதையோட இந்த சட்டம் நீதி வந்திருக்கு. இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்தில் ஏற்றிருக்கும் சண்முகம் அவர்களை பேச அழைக்கிறோம். காட்சிகள் இருந்தாலும் அதுக்கும் ஒரு காஸ்டியூம் டிசைனர் இருந்துதான் ஆகணும். காஸ்டியூம் டிசைனரா இந்த படத்துக்கு ரொம்பவே உதவியா இருந்த மரியா அவர்களை பேச அழைக்கிறோம். சட்டமும் நீதியும் வெப் சீரிஸ்ல அருணா என்ற கதாபாத்திரத்தில் நேர்த்தியான நடிப்பை, அந்த கதாபாத்திரத்துக்கே உயிரூட்டிய ஒரு குரலா இருக்கட்டும், அவருடைய நடிப்பா இருக்கட்டும், அழைக்கிறோம் நம்ருதா அவர்களை. ஹலோ ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜி5க்கு தான் எல்லாரும் நன்றி சொன்ன மாதிரி ஐ திங்க் we're all very blessed to have been part of a project by a platform like this. So thank you Kaushik sir, thank you so much. It's interesting to see the lineup of what Z5 has been doing and I'm excited as well. Thank you Avinash and Preeti. Thank you to our producers, 18 creators. Thank you Prabha sir,
Thank you, Sasikala ma'am, and to Divya ma'am, thank you so much. இதில் என்னோட சீன்ஸ் எல்லாமே சரவணன் சாரோட தான் இருந்தது. அண்ட் இட் வாஸ் சச் அ ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சரவணன் சார். ரொம்ப ஒரு டவுன் டு அர்த்தான ஹம்பிள் பர்சன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு ஃபுல் செட்டையும் சரி, என்னோட இந்த காம்பினேஷன் சீன்ஸ்லேயும் சரி. எனக்கு இட் வாஸ் அ வெரி ஈஸி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேங்க்யூ சார். இந்த கதையை எழுதுனது சூரிய பிரதாப் சார். அவரால் இன்னைக்கு இங்கே வர முடியல. அவ்வளோ அழகாக எழுதின ஒரு கதை. லைக் இட் வாஸ் வெரி வெல் ரிட்டன். எல்லா கதாபாத்திரமுமே ரொம்ப தாட்ஃபுல்லாக எழுதியிருந்தார். அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் தட் ஐ காட் டு ப்ளே அருணா. ஸோ தேங்க்யூ சூரி சார். தேங்க்யூ பாலாஜி சார். அவ்வளோ குயிக்காக எந்த டைரக்டராலையும் புல் ஆஃப் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. பாலாஜி சார் டிட் இட் ஸோ எஃபிஷியன்ட்லி. அண்ட் அவரோட டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். Our costume stylist Maria ma'am and her ADs as well. Thank you ma'am. All the comfort during set. Thank you so much. Cinematographer Gokul sir and his team of assistant cinematographers. எல்லாரும் அவ்வளோ அந்த ஒரு ப்ரெஷரில் அந்த குயிக்கான பேஸில் ஒர்க் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. அவங்க ரொம்ப காமாக பண்ணாங்க, எந்த டென்ஷனும் இல்லாமல். அந்த ப்ரெஷர்லேயும் எல்லாமே ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக போச்சு. So it was a full team's work. And our editor Ravanan sir and music by Vibin sir. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த எல்லா சீனையும் அவ்வளோ ரேசி ஆக்குனதுக்கு அவர் ஒரு பெரிய ரீசன். ஸோ தேங்க்யூ. அண்ட் our art director Bhavna ma'am, thank you. And I'm very very grateful for this opportunity. And இதில் அருணான்கிற ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்கேன், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ளஸ் வெரி கிரேட்ஃபுல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்ததில். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் எல்லா தரப்பு எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். ஆக்சுவலி டைரக்டரும் நானும் வந்து வேறு ஒரு படத்தில் வேறு விஷயமா மீட் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை டேரெக்டாக கதை தெரியாமல் வேலை பார்த்த ஒரே ஆள் நான் தான். கதை தெரியாது, எதுவும் தெரியாது, எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை எடிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கே கதை தெரியும். அட போய்களா, இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு இருந்தது. அண்ட் நான் ரெஃபர் பண்ண விபினுக்கு தேங்க்யூ. அண்டு மற்ற எல்லாருக்குமே தேங்க்யூ. அவ்வளோதான். தேங்க்யூ. உள்ளவர்களுக்கு ஒரு நீதி, இல்லாதவர்களுக்கு கீழ்நிலை வேலை அப்படின்னு இல்லாமல் அலட்சியப்படுத்தும் நீதி இங்கே இருக்கிறது. இதை பலத்த சட்டக்குரலில் சொல்லும் ஒரு படம் தான் சட்டமும் நீதியும். ஐ திங்க் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் கோர்ட் டிராமா இன் தமிழ் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். முதல் படைப்பாக தைரியமாக இந்த படைப்பை தந்த இயக்குனர், அறிமுக இயக்குனர் பாலாஜி செல்வராஜ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். மியூசிக்காக இருக்கட்டும், பக்காவான எடிட்டிங்காக இருக்கட்டும், அந்த படத்தை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு எல்லாரும் அடுத்தடுத்த காட்சிகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருக்காங்க. எடிட்டர் ராவணன் அவர்களை பேச அழைக்கிறோம். அமைப்பாளர்கள்ட்ட இசையமைச்சிருக்காங்க. சட்டமும் நீதியும் தேவையான இசையோ இறைச்சல் இல்லாத ஒரு அழகான படைப்பை கொடுத்துருக்காங்க. இந்த கதையை தூக்கி நிறுத்துறதுக்கு இவரோட இசை ரொம்ப முக்கிய பங்கா இருந்திருக்கு. அழைக்கிறோம் விபின் பாஸ்கர் அவர்களை. வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு ஃபைனல் அவுட்புட் வந்தது பார்த்துட்டு எல்லாரோட ரியாக்ஷன்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாலஜனை வந்து எனக்கு பாலஜனை தான் கூப்பிடுவேன். பிகாஸ் மை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்கு ட்ரிச்சிலேருந்து பக்கத்து வீடு எல்லாமே ரொம்ப க்ளோஸ், ஒரே ஸ்கூல் எல்லாமே. ஸோ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி நம்ம ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோண்டா அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் சொன்ன மாதிரியே சொன்னதை விட அவர் வந்து எனக்கு ரீல்ஸ் எபிசோட்ஸை எடிட் வந்து காமிக்கும்போது சொன்னதை விட பயங்கரமாக பண்ணிட்டாரு. ஸோ அப்போ நான் வந்து ஓகே, அவர் சொன்னதை விட பண்ணிட்டாரு, நம்மளும் அதை விட அதிகமாக பண்ணணுமே அப்படின்றதில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரவணன் சார் வந்து பருத்தியூரிலேருந்து பார்த்ததுலேருந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அவருக்கு ஸ்கோர் பண்ணுறது வந்து பயங்கரமாக பண்ணணும் அப்படின்றது மைண்டில் வச்சுருந்தேன். அப்புறம் நிறைய மூமெண்ட்ஸ் வந்து எபிசோட்ஸில் க்ரியேட் பண்ணிட்டாங்க. ரைட்டிங்லேயும் டைரக்ஷன்லேயும் டிஓபியும் எடிட்டிங்லையும் எல்லோரும் சேர்ந்து நிறைய சரவணன் சாருக்கான மொமெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக க்ரியேட் பண்ணிட்டாங்க எபிசோடில். ஸோ அந்த மொமெண்ட்ஸில் நான் ஸ்கோர் பண்ணும்போது அது இன்னும் பெட்டர் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து 2 சாங் பண்ணியிருக்கோம். 6th எபிசோட்லேயும் 7th எபிசோட்லேயும் 2 சாங் பண்ணியிருக்கோம்.
என் ஃப்ரெண்டு லிரிசிஸ்ட்டு ஸ்ரீனி இருக்கார், அவர் நான் பாலாஜி 3 பேரும் தான் சாங்ஸ்லாம் பண்ணிகிட்ருப்போம். நிறைய சாங்ஸ் வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ அதை பயங்கரமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒர்க் பண்ணி 2 சாங் பண்ணியிருக்கோம். 6th எபிசோட்லேயும் 7th எபிசோட்லேயும் உங்களுக்கு எல்லோரும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. கௌஷிக் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி சப்போர்ட் அண்ட் எவ்ரி திங். தேங்க்யூ ஸோ மச் சார். அக்கா, உங்களுக்கு என்னை எவ்வளோ வருஷமாக தெரியும்? பேரை தப்பாக சொல்லிட்டாங்க. கௌஷிக்ன்றது கரெக்டு, நரசிம்மன் நாராயண்ட்டாங்க, பரவாயில்லாம் ஒரே பேர் தான். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம். இது ஒரு புது முயற்சி, ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ஆசை. அண்ட் கரெக்டாக அது அமையாமையே இருந்தது. அது என்ன மாதிரி கதை வந்தாலும் சரி, இது கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்காதா அப்படின்ற ஒரு டவுட்லேயே சுற்றிட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த கதையை சூரிய எடுத்துகிட்டு வந்தார் அண்ட் தி என்டையர் டீம். ஸோ அதை கேட்ட உடனேயே சரி, இதில் வந்து ஒரு ஹை எமோஷ்னல் வேல்யூ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. அதனால தான் தைரியமாக இது உள்ளே இறங்கணும். அண்ட் இன்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட் வரைக்கும் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ZEE5ஓட புது ஸ்ட்ராட்டஜியாகவே பார்த்தீங்கன்னா இப்போது அக்ரெசிவாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஆக்சுவலாக சொல்லணுன்னா இந்த சட்டமும் நீதியும்லேருந்து தான் உங்களுக்கு அந்த ஆக்சுவல் ப்ராஜெக்ட்ஸோட அந்த கிராஃப் உங்களுக்கு இனிமேல் தான் தெரியும். வேறு வேறு ஜானர்ஸ், வேறு வேறு களத்துலேருந்து நாங்கள் வந்து நிறைய கதைகளை உங்களுக்கு கொண்டு வர போகிறோம். இந்த வருஷம் மட்டுமே 9 வெப் சீரிஸ் வரப்போகுது. அதில் இது ஒன்று நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். இதோட வந்து நிறைய படங்களும் நாங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படங்கள் வந்து நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ ஒரு மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படம், ஒரு வெப் சீரிஸ்னு மாறி மாறி உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். அடுத்தது வந்து ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மாமன் கூட ZEE5ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய வேறு வேறு ஜானர்ஸில் வெப் சீரிஸ், நிறைய படங்கள், தியேட்ரிக்கல் ஃபிலிம்ஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கு. சட்டமும் நீதியும் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி. சாதாரண விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்து ஹேண்டில் பண்ணி அதை டீட்டெயில் பண்ணி, ஏன்னா கரெக்டான விஷயங்களாக சொல்லணும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஆத்தென்டிகேட் பண்ணி சொல்லணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைட்டிங் டீமுக்கும் டைரக்ஷன் டீமுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ரெண்டாவது, இது வந்து ஒரு இதை வந்து நாங்கள் கொடுத்த பட்ஜெட்டை தாண்டி இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து கொஞ்சம் கூட சளைக்கவே இல்லை. நீங்கள் பார்த்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அவங்க எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும். நாங்கள் கொடுத்த அந்த ஒரு பட்ஜெட்டில் இந்த மாதிரி அவங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கு ப்ரொடியூசர் சசிகலா அண்ட் பிரபாகரன் அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதில் இந்த ஷோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஓபியோட ஒர்க் எப்படி இருந்தது, எடிட்டிங்கோட அந்த கிறிஸ்ப்னஸ் எப்படி இருந்தது, மியூசிக் டைரக்டரோட ஒர்க் எப்படி இருந்தது, ஆர்ட் டைரக்ஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து அப்படி பாடுபட்டிருக்காங்க இந்த கதைக்காக. அண்ட் நிஜமாவே கோகுல், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் அமேசிங் சினிமாட்டோகிராஃபி. மியூசிக் டைரக்டர் பின்னிட்டாரு. அதுதான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். வெளியில் நிறைய பேர் என்கிட்ட சொன்னது மியூசிக் பிரமாதமாக இருந்தது அப்படின்ட்டு. ஸோ அவர் தான் அதுக்கான காரணகர்த்தா. இல்லை அப்படிலாம் வேணாங்க, ஏங்க மிரட்டுறீங்க. அண்ட் எடிட்டர், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். நிஜமாகவே கலக்கியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் பாலாஜியை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும், டைரக்டர். அண்ட் அவர் வந்து ஒரு ஃப்யூச்சரில் நீங்கள் இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க, அவர் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர்ஸ் இன் சினிமா இண்டஸ்ட்ரியாக வரப்போகிறாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கால் ஷீட்டு வந்து கெஞ்சி கேட்டு ஒரு 10 நிமிஷம் வாங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு தான் கேட்டு வாங்கியிருக்கோம். வேறு படம் ஷூட்டிங்லேருந்து வந்திருக்காரு. தேங்க்யூ சார் அந்த 10 நிமிஷம் ஒதுக்குனதுக்காக. ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ்
ரொம்ப மனசில் நிலைச்சு நிற்கிற ஒரு கேரக்டர்னா இந்த குப்புசாமி கேரக்டர் தான் சார். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து ஒரு மாதிரி உருக்க வச்சிட்டீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ, அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் மேடம், அந்த அந்த 2 சீனில் வந்து சரவணன் சாரை கலாய்க்கிற மாதிரி வந்தாலும் கடைசியில் வந்து ஒரு 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 இம்ப்ரெஷனை கொடுத்துட்டு போயிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ரிதா பற்றி சொல்லணுன்னா, நம்ரிதாவோட அப்பாவும் நானும் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓல்டுன்னு சொன்ன உடனே என்ன ஓல்டுன்னு நினச்சிடாதீங்க, பட் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் அவள் தான். நம்ரிதாவை அந்த வயசுலேருந்து எனக்கு தெரியும், அந்த குட்டி குழந்தை வயசுலேருந்து தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து அவங்க இவ்வளோ பெரிய ஹீரோயின் ஆயிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்போ ஷீ இஸ் டூயிங் லாட் ஆஃப் அதர் மூவிஸ். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நான் சொல்லக்கூடாது, அது கூடிய சீக்கிரம் வரும், உங்களுக்கே தெரியும். பெரிய பெரிய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க, அசால்ட்டாக சட்டிலாக அப்படியே கேஷுவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க ப்ரீஸியாக பண்ணிட்டு போயிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் நம்ரிதா ஃபார் திஸ் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாரும் பேர் நான் சொல்லி கூப்பிடல அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் சரவணன் சார் உங்களோட ஃபேன் சார். நாங்கள்லாம் காலேஜ் டைம்லேருந்து உங்களை வந்து உங்களோட படங்கள்லாம் பார்த்து நாங்கள் ரசிச்சிருக்கோம். இப்போது ஒருத்தர் வெளியில் சொன்னார், இந்த கதையில் இப்போ வேறு யாரையும் என்னால் நினச்சி பார்க்க முடியாது அப்படின்னாரு. அதுதான் சார், இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இந்த கதையை உங்களோட ஷோல்டர்ஸில் தாங்கி அப்படியே கொண்டு போயிட்டீங்க சார் 7 எபிசோடு. நிஜமாகவே வந்து அந்த ஒரு வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ் அப்படின்னு நம்ம இந்த கதைக்கு வந்து ஒரு டேக்லைனாக வச்சுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சாதனை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சில பேரால் அது வந்து ரொம்ப சீக்கிரம் முடியும், சில பேருக்கு வந்து அது ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் தான் வரும். சில பேருக்கு கொஞ்சம் வரும், கொஞ்சம் வராமல் போகும், ஒரு பார்ஷியல் சக்ஸஸ் வரும், சில பேருக்கு வராமையே கூட போகும். ஸோ இப்படி தான் நம்ம எல்லாருமே வந்து பயணிச்சிட்ருக்கோம், இன்க்ளூடிங் மீ. ஸோ அந்த ஒரு யதார்த்தமான ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு கதை, சின்ன வயசில் ஒரு பாதிப்பு, அதுக்கப்புறம் அவரால் வந்து அவருக்காகவே வாய்ஸ் கொடுக்க முடியல, ஆனால் வேற ஒருத்தருக்காக ஒரு வாய்ஸ் கொடுக்க போய் அவரோட வாய்ஸை கண்டுபிடிச்ச கதை தான் இது. ஸோ அந்த கேரக்டரில் வந்து ஒரு அண்டர்டாக் கேரக்டரில் வந்து ப்ளே பண்ணி சரவணன் சார் எல்லாரையும் வந்து நீங்கள் அசத்திட்டீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப பேச விரும்பல, எபிசோட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்பவும் சொல்கிற மாதிரி அடுத்தடுத்து வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாருமே வேறு ஜானரில் இன்னும் எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய காத்துட்ருக்கு. இது உங்கள் எல்லாரையும் டச் பண்ணியிருக்கோம், ஒரு ஹார்ட்டில் ஏதாவது ஒரு இடத்துல டச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் பிரபா சார், தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இதில் இன்னும் நிறைய பேர் வர முடியல, அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேங்க்யூ. இந்த டீமை வாழ்த்த வந்திருக்கும் ரெக்கமுளைத்த நடிகர் பிரபாகர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாத்துக்கும் வணக்கம். படம் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக இல்லை, நான் சத்தியமாக இன்ன வரையும் பார்க்கல. தேங்க்யூ. ஏன்னா எல்லோரும் சொன்னாங்க, இந்த டீமுக்கு நிறைய பேர் அதிகமாக தேங்க்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா அது சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் அது. ஸோ ஃபஸ்ட்டு என் பொண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அவள் என்கிட்ட என் பொண்ணுகிட்டே உட்காரவே இல்லை, மற்றவங்க தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபேமிலியாக ஜாயின் ஆயிடுச்சு. அண்டு இந்த ஷூட் மொத்தமே நாங்கள் 14 நாளில் தான் எடுத்தோம். இல்லை 13 தான், 14. அதுலேயும் ஸ்பெல்லிங் மிஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, 13 நாளில் தான் மொத்தம் எடுத்தோம். ஸோ டெய்லியும் 2-3 கால் ஷீட் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நான் பாலாஜியை பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட் நாள் பாலாஜியை பார்க்கும்போது ஓகேவாக இருந்தார். அப்புறம் ஆதார் கார்டில் பார்த்த மாதிரி ஆகிட்டார். அப்புறம் ஆதார் கார்டை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஆகிட்டார். ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஹானஸ்ட்டாக. கௌஷி அண்ணன் வந்து எதுவுமே ஒரு நல்ல விஷயம் வந்து ரொம்ப உரிமையாக ஸ்டார்ட் ஆச்சு இதில். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மீட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கும் கௌஷி அண்ணனுக்கும். அப்புறம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு வந்து இதை வந்து காமிச்சது திவ்யான்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க. ஸோ அவங்க என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு. ஸோ எல்லோரும் திவ்யான்னு சொன்னது போய் கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்க இந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து இதை கரெக்டாக இருக்கும்னு சொல்லி சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. கௌசி சாருக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சவங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். அப்புறம்
ஏன் அப்படி பார்க்குறீங்க? சுவாசம் வராது, இவ்வளோ பேசக்கூடாது. மியூசிக் டேரக்டர் நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலாக இங்கே இருக்கவங்க என்னென்ன பொசிஷன் இருக்காங்கன்னு எனக்கே என்ன தான் தெரியும். நான் குப்புசாமன் தான் அதிகமாக பேசிட்டே இருப்பேன். அண்ணே பிரிச்சிட்டிங்கண்ணே, சூப்பர்ண்ணே, ஆகாண்ணே, ஓகண்ணே. அவர் ரொம்ப நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஷூட்டப்பே. தேங்க்ஸ் டு ஆல். நீங்கள் இப்போ பார்த்ததை இன்னும் நான் பார்க்கல, நான் ஆப்பில் தான் பார்க்கணும் ஒரு ஆசையோடு இருக்கேன். ஸோ நீட் யுவர் சப்போர்ட். தப்பாக இருந்தால் தைரியமாக சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். அதுக்காண்டி நன்றி. இல்லை போன ப்ரெஸ் மீட்டில் சொல்லுங்கள் சார். போலீஸாக பண்ணியிருந்தீங்க, நிறைய படம் போலீஸ் பண்ணுவீங்க, அவங்க அப்பா போலீஸ்னு சொன்னீங்க. இல்லை வக்கீலாகவே வாழ்ந்துருக்கீங்களே, எப்படி அதுவும் ஒரு ஃபெயிலியர் வக்கீலாக இருந்து வின் பண்ணுற வக்கீலாக நான் இவ்வளோ எதிர்பார்க்கல உங்ககிட்ட இருந்து. அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. எப்படி அது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நீங்கள் பிரமாதமாக இருந்ததுன்னு சொன்னதுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய சினிமா விமர்சகர். உங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உங்கள் வாயிலிருந்து நல்ல ஒரு விமர்சனம் கிடைச்சது நான் ரொம்ப உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் முதல்ல. இது வந்து அந்த கதை தான், எல்லா கதையுமே எதுவுமே நம்மளாம் நடிக்கிறது இல்லை. ஒரு கதாசிரியரும் ஒரு இயக்குனரும் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடிச்சிருக்கேன். இந்த இயக்குனர் வந்து எனக்கு அண்ணா இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிடுவார். காலங்காலத்தில் வந்தோடனே இன்றைக்கி என்ன நான் எடுக்க போகிறேன்னு சொல்லி அன்றைக்கி ஒரு 4 சீன் இருக்குன்னா 4 சீனையும் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்து படித்து காமிச்சிடுவார். படிச்சுட்டு என்ன வேணும் என்ன பண்ண போகிறோன்றதை சொல்லிவிடுவார். அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர்ட் ஆகிடுவேன். அது இல்லாமல் கதை சொல்கிறப்பே நான் தயாராகிட்டேன். அதனால் எனக்கு ஈஸியாக இருந்தது. அது இல்லாமல் எனக்கு கொஞ்சோண்டு நடிக்க தெரியும், அதனால் கொஞ்சம் சேர்த்து நடிச்சிருக்கேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை சார். சார் டேரக்டர் சார், அண்ணா டேரக்டர் சார் கொடுங்க சார். எப்பவுமே வந்து நீதி தேவதை வந்து தராசு வந்து சென்டராக பிடிச்சின்னு இருப்பாங்க. இதில் ஏற்ற இறக்கமாக இருக்குது. ஏன் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நீதி தேவதை பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையுமே எல்லா சிலையிலுமே வந்து அவங்க வந்து தராசு வந்து சரியாக பிடிச்சிருப்பாங்க. இதில் மட்டும் கிராஸாக ஏன், எதனால? அப்படியே மைக்கில் சொல்கிறேங்கண்ணே. ஸோ இல்லை, ஒரு இம்பேலன்ஸை காட்டுறதுக்கு தான், வேறு எதுவும் இல்லை. இம்பேலன்ஸை காட்டுறதுக்கு ஒரு கான்ஷியஸாக எடுத்தது தான். ஸோ அது கிடைக்குதாங்கிறது தான் இந்த கதை. சரவணன் சார், இந்த டிராஃபிக் ராமசாமி சொன்னாங்க, நீங்க அவரை வந்து பாத்திருக்கீங்களா, பேசிருக்கீங்களா? அவரோட செயல்பாடுகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் கொரோனா சமயத்துல இறந்தார், கொரோனால இறக்கல. அந்த சமயத்துல கூட நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்த போனாங்க, இப்ப இருக்க துணை முதல்வர் உட்பட. அந்த அளவுக்கு அவர் இது பண்ணாரு. அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு வந்து அவரை நான் வந்து டி நகரில் நேரில் பார்த்துருக்கேன். டி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து குமரியானந்தன் சார் வீட்டுக்கு பின்னாடி நான் ஒரு சந்தில் இருந்தேன். அந்த சந்தில் வந்து ஒரு பேரிகார்டு போட்டிருந்தாங்க. நம்ம வந்து அதில் அந்த இடத்துல வந்து ரொம்ப டாய்லெட் போகிறதும் யூரின் போகிறதும் அதிகமாக இருந்தது. அதனால பேரிகார்டு போட்டிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு நாள் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் சந்தில் வந்து நான் கார் எடுத்துகிட்டு வெளியே வரப்போ அவர் நின்று சத்தம் போட்டுட்டு இருந்தார். அப்போ வந்து நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரிலாம் போகிறதுனால தான் பேரிகார்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஓஹோ அப்படின்னு கேட்டுட்டு, அப்புறம் நீங்கள் யார், என்ன உங்களை பார்த்தோன்னா கூட்டம் வருதுன்னு என்ன கேட்டார். அப்போ தான் என்னை அவருக்கு தெரியும். அதனால் எனக்கு அவர் நேரடியாக பரிச்சயம். அவருடைய எல்லா நடவடிக்கையும் நான் பார்த்துருக்கேன். அவரை நான் வந்து இத்தனை வயசில் இப்படி போராடுறேன்னு நான் அவரை வந்து அதிசயமாக பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு அவர் நெருங்கிய நான் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு வந்து அவரை பற்றி அத்தனை விஷயங்களும் தெரியும். சரவணன் சார், ஆமாம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் கதையும் நாயகனாக நடிச்சிருக்கீங்க. அதில் வேற அப்பா வந்து உங்கள் அப்பா போலீஸ், ஆனால் போலீஸ்க்கு ஆப்போசிட்டாகவே ஒரு விஷயம் பண்ணுறீங்க. படம் ஸ்கிரிப்ட் சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் தோணுன்னா நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த கதையை ஒத்துக்கிட்டேன். அதனால தான் நான் இந்த கதையில் நடித்தேன். அதுவும் கரெக்டாக நடந்திருக்கு. அதனால் வேற ஒன்றும் காரணங்கள்லாம் இல்லைங்க சார். தேங்க்யூ சார். மை கொஸ்டின் டு த டைரக்டர். இப்போ ரீசெண்டாக அமேசான் பிரைம் வீடியோவில் கிரிமினல் ஜஸ்டிஸ்னு ஒரு இதே மாதிரி ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா பங்கஜ் திரிபாதி அந்த ரோலில் பண்ணியிருந்தார். அதாவது வெளியில் உட்காந்து நாட் வெரி ஆக்டிவ் தி கோர்ட் ரூம். ஸோ சரவணன் சாரோட கேரக்டர் வந்து அதோட ஷேட்ஸ் கொஞ்சம் தென்பட்டுது. அதை நீங்கள் பார்த்துக்கிங்களா? அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டிங்களா? இல்லை, அது நான் பார்க்கல. அது இன்ஸ்பிரேஷன் இல்லை. ஒரு அண்டர்டாக் ஸ்டோரிக்கு வந்து நாங்கள் இன்னொரு ஸ்கிரிப்டாக எழுதுகிறப்ப ரிசர்ச்சில் கிடச்ச ஒரு லைனில் தான் ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி. நோட்ரி பப்ளிக் வந்து எப்படி தான் லைஃப்பில் ஃபஸ்ட் கேஸை ஜெயிக்கிறாரு, என்ன ரீசன்காண்டி ஜெயிக்கிறாருன்னு அது ஜென்யூனாக அப்ரோச் பண்ணது தான், வேறு எதுவும் இல்லை. Congratulations to the team. I think this is your finger right here. First courtroom drama in Tamil, இல்லைங்களா? As a web series, yes. இது வந்து the idea வந்து seems to have a lot of potential.
இது வந்து this might just be the first episode. இன்னொரு விஷயம் I wanted to ask is that 20 minutes or so தான் ஒரு episode I think. Was that a conscious decision because attention spans are coming down? நோ கான்ஷியஸ் டிசிஷன் வந்து சேனல் சொன்னது, அது அவங்களோட இதில் வந்து 20 minutes வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. And the other thing is that இது வந்து will there be more parts to it because வந்து this idea seems to have potential. Can we expect sequels to this series? டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம். அது ரெஸ்பான்ஸை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடக்கும்னு நினைக்கிறேன். ஆர்கானிக்காக ரெஸ்பான்ஸை பொறுத்து தான். டைரக்ட் சார், இது வந்து உண்மை கதையா? ஏன்னா ஏன் விலைமாது பெண்ணா கதாநாயகி அதாவது வெண்ணிலாவை கொண்டு வந்தீங்க? இது உண்மை கதை கிடையாது, இது கற்பனை கதை தான். விலைமகளை வந்து வெண்ணிலா கதாபாத்திரத்தை கொண்டு வந்தது வந்து நீதி எந்த அளவுக்கு கிடைக்கணுங்கிறதுக்கு, எந்த டெப்த்துக்கு போகலாங்கிறத யோசிச்சப்ப யாருக்கா இருந்தாலும் நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் அது. சார் எல்லாருக்கும் டீமுக்கே வாழ்த்துக்கள். இதோ இங்கே சார் சார் டீமில் நடித்தவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், இயக்குனருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக சொல்லலாம் சரவணன் சார் வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த சீன் இருக்கும் இல்லைங்க, அது உண்மையிலேயே யதார்த்தமாகவும் இருந்துச்சு, அவ்வளோ நல்ல ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு அந்த சீனு. அதே மாதிரி அந்த கதாநாயகியும் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த லாஸ்ட்டில் இருக்கிற அந்த ஃபாதர் கேரக்டர் அவரை எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தீங்க. அதில் சின்ன சின்ன விஷயம் ஒன்று கேட்கணும். அந்த ஜட்ஜஸ் 2 பேர் வராங்களே சார், அதில் ஒருத்தர் கண்ணாடி போட்டு கொஞ்சம் ஃபேராக இருந்தார், அவர் ரியலாகவே ஜட்ஜு இல்லைன்னா அட்வொகேட்டா? ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்கேயுமே பிசிறு தட்டாமல் இருந்துச்சு. புரியுது, அவர் ஆர்டிஸ்ட் தான். ஆர்டிஸ்ட் தான், எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இது சார். இப்போ வந்து என்னென்னா, இப்போ வண்டி 2 வீலரில் போனால் ஹெல்மெட் போடணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. அது வந்து ஸ்டாட்யூட்டரி வார்னிங் படத்துலலாம் போடணும் அப்படின்னு இருக்கு. பட் தோ இட் இஸ் நாட் நெசசிட்டி ஃபார் வெப் சீரிஸ் ஒரு அந்த மாதிரினா நீங்கள் போடலாம்ல அந்த மாதிரி. ஏன்னா அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து கிராண்டட் ஃபார் இதுன்ற மாதிரி எடுத்துப்பாங்க எல்லாருமே. கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. சார், அதாவது வக்கீலை வந்து விபச்சார வீடில் கைது பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கீங்க, இது சரியா? ஏன்னா இப்போல்லாம் கைது பண்ணுற மாதிரிலாம் இல்லை விபச்சாரத்தை பண்ணுற இடத்துல. ரெண்டாவது இன்னொன்று வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ளைக்கு உட்பட்ட இடமா அது? ஆமாம், அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட இடம் தான். அரெஸ்ட் பண்ணுறது லாஜிக்காக தப்பாக இருக்காது அது. ஏன்னா போலீஸ் நடிச்சா ரெய்டு விடலாம், அது இல்லீகலான ஒரு விஷயம் தானே. ஸோ அது எங்களுக்கு தப்பாக பாடல. ஓகேவா? ஹலோ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு ஷண்முகம் அலியாஸ் குப்புசாமி சார். இனிமேல் உங்களை குப்புசாமி தான் எல்லோரும் கூப்பிட போகிறாங்க, சேஞ்ச் ஆஃப் நேம் கொடுக்க வேண்டாம். ரியல் லைஃப்பில் நீங்கள் சில்ட்ரன் எவ்வளோ சில்ட்ரன் உங்களுக்கு இந்த பர்சனலி? எனக்கு 2 பசங்க, 1 பொண்ணு 1 பையன். அந்த எமோஷன்ஸ் வந்து ஒரு எனக்கு என்னோட டாட்டர்ஸு, இந்த ஒரு பொண்ணு நீங்கள் அந்த ஒரு சீன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டோட்டலாகவே யூ அவுட் ஸ்கோர் சொல்ல மாட்டேன், யூ ஸ்கோர்ட் இன் எவ்ரி ஃப்ரேம். நீங்கள் தான் வந்து இது இந்த எபிசோட சோல் அண்ட் லைஃப் ஆஃப் த இது நீங்கள் தான். நீங்கள் இல்லைனா இதுவே இல்லை, எபிசோடே இல்லை. ரொம்ப நன்றிங்க சார். அந்த ரொம்ப டச்சிங்காக இருந்த சீன் வந்து நீங்கள் வந்து அப்பான்னு சொல்ல வருவீங்க அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. 1000 ரூபான்னு 1000 வாங்க நினைக்கிறேன். சாரி, ஐ காட் தி அமௌண்ட் ரைட் பட் நாட் தி எமோஷன்ஸ் ராங். ரொம்ப நல்லா பண்ணீங்க, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் டு நம்பிதா. நம்பிதா, ஆஸ் எ ஜூனியர் டு சீனியர் ஆர்டிஸ்ட் லைக் சரவணன் சார், நிறைய நீங்கள் அண்டர் ப்ளே பண்ண வேண்டியது கேரக்டர்லேயும் சரி எமோஷன்ஸ்லேயும் சரி. பட் இந்த 2-3 சீன்ஸ் ஆனால் ரொம்ப நல்லா பண்ணீங்க. நீங்கள் அவுட் ஸ்கோர்னு சொல்ல மாட்டேன், டாமினேட்டும் பண்ணலை, கேரக்டர் அவசியமும் இல்லை, பட் ரொம்ப வந்து ஆப்டாக இவ்வளோ தான் பண்ணணும். அண்ட் யூஆர் அகெயின் தி லைஃப் ஆஃப் திஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாட் டு சாரி சார், சரவணன் சாரோட நடிச்சது, ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? நான் அங்கே சொன்ன மாதிரி தான் சீனியர் ஆர்டிஸ்டாக ஒரு he didn't give off that energy at all. என்ன ஆஃப் கேமரா அண்ட் ஆன் கேமரா ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. எப்போ எனக்கு ஒரு செகண்ட் தாட் எப்போவுமே வரல நடிக்கும் போதோ இல்லை ஆஃப் கேமரா ஒரு பயமோ ஒரு நர்வஸ்னஸோ கொடுக்கவே இல்லை. அண்ட் ஐ திங்க் த கிரெடிட் கோஸ் டு ஹிம். ஸோ ஓகேவா? நான் இந்த பொண்ணை வந்து நான் வந்து அதை பற்றி பேசலை, நடிப்பை பற்றி எதுவும் பேசலை. இவங்க வந்து பூஜையிலேருந்து ஒரு 2 நாள் பார்த்துட்டு இருந்தா நடிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஒரு நர்வஸாக இருந்த மாதிரி இருந்தாங்க. கூப்பிட்டு யார் என்ன பேர் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா யாருன்னு சொன்னாங்க.
அவங்க அப்பா வந்து பானு பிரகாஷ்னு சொல்லி நம்ம தலைவாசல் படத்தில் நடிச்சிருப்பார். தலைவாசலில் நானும் நடிச்சிருக்கேன், செல்வாவும் நானும் நடிச்சிருக்கேன். அப்பத்துலேருந்து அவங்க அப்பா எனக்கு தெரியும். அவரோட பொண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட பேச ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது வந்து அதுக்கப்புறம் 3rd டேலேருந்து அவங்க வந்து அழகாக, ரொம்ப அழகாக இந்த பாந்தமாக அவர் சொன்ன மாதிரி அந்த கதைக்கு என்ன நியாயமோ அதை செஞ்சுருக்காங்க. நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணுமா? வாழ்த்துக்கள்ப்பா, என்னுடைய வாழ்த்துக்கள். சொல்லுங்கள் சார். சட்ட விதிகள் எல்லாம் சொல்கிறீங்க. ஆமாம். அதை வந்து எப்படி நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க? அதுக்கு வந்து ஏதாவது ட்ரைனிங் ப்ராக்டிஸ் எதுனா எடுத்தீங்களா? இது வந்து ஆல் கிரெடிட் கோஸ் டு சூரிய பிரதாப்பும் டேரக்டருக்கு தான். ஆமாம், அது வந்து நான் என்னுடைய தமிழ் லிட்ரேச்சருக்கு சொல்லிக் கொடுத்த தமிழ் லிட்ரேச்சர் படித்தேன் நான். அது வந்து இப்போ யூஸ் ஆகுது, அவ்வளோதான். ஆமாம் சார். தேங்க்யூ, நன்றி சார். சார், இந்த கேள்வி டைரக்டருக்கும் ஹீரோயினுக்கும் சேர்த்து. சொல்லுங்கள் சார். சார், டைரக்டர் சார், இவ்வளோ அழகாக ஒரு ஹீரோயினை போட்டிருக்கீங்க. ஆப்போசிட்டில் ஒரு வக்கீலுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக அவங்க கூட படித்தவர் இருந்தார். ஏதாவது ஒரு ரொமான்ஸு டூயட் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்குமே. அது மாதிரி மேடம், உங்கள்கிட்ட ஒரு அதே கேள்வி தான் வேறு ரூபத்தில். நீங்கள் அவங்க சொன்ன பிறகு சொல்லுங்கள். இப்போ இவ்வளோ பிரமாதமான ஒரு வெப் சீரிஸ்லாம் நடிச்சிருக்கீங்க, ஆனால் ஒன்லி ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக வரீங்க. ஒரு லவ் அந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்ற வருத்தம் இருந்தது அவங்களுக்கு? சுத்தமாக இல்லை. எப்போவுமே அப்படி தானே மோஸ்ட் ஆஃப் த ரோல்ஸ். ஒரு இப்போது நிறைய இந்த ப்ரொஃபஷ்னலாக ரோல்ஸ் கிடைக்குது. நிறைய முன்னாடிலாம் அப்படி தானே கதாநாயகிங்க வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரொஃபஷ்னலாக கிடைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. டேரக்டர் சார், நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு ஒரு பதில். இல்லை, ரொமான்ஸ் தனி ஸ்கிரிப்டாக பண்ணிக்கலாம். இந்த இதில் டிமாண்ட் பண்ணல. மோரோவர் நான் நமிர்தாக்கு ஃபோனில் தான் இந்த ஸ்டோரி நரேட் பண்ணேன். அப்போ நரேட் பண்ண யூஸ்வலான ரொமான்ஸ் ஏதோ வருதோன்னு நினச்சேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தான் அவங்க சொன்னாங்க. ஸோ அது ஒரு ரீசனாக உள்ளார வரப்போ அது ஒரு நல்ல விஷயம் தானே. சரவணன் சார், அதே மாதிரி இந்த வெப் சீரிஸுக்கும் சினிமாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்க்குறீங்க? சம்பளம் இந்த மாதிரி 40 நாள் 14 நாளில் முடிச்சிட்டாங்கங்கிறீங்க. சினிமானா அப்படி ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டேன். இது வந்து இந்த கதைக்காக நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கும் இது சினிமாக்கும் வெப் சீரிஸுக்கும் நோ டிஃப்ரென்ஸ். இது வந்து இவங்க டீம் வந்து சினிமா மாதிரியே எடுத்தாங்க. கொஸ்டின் ஆன்சர் செஷன் இப்போது. அனைமா எல்லாரும் சரவணன் சார்ட்ட தான் கேட்கறது ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வெப் சீரிஸ் மாதிரி அவங்க எடுக்கவே இல்லை. அது நான் வந்து ஹானஸ்டாக சொல்கிறேன். எந்த கோர்ட்டில் வேணாலும் சத்தியம் பண்ணுவேன். அதனால இது வந்து வெப் சீரிஸ் மாதிரியே இருக்கு. ஷூட்டிங் அப்போ இல்லை சார். உங்களுக்கு கதாநாயகனா கதை நாயகனா வந்து பெரிய ஸ்க்ரீனில் வரும்னு ஆசை இருந்திருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம். இப்போ இங்கே சரிங்களா சார்? இப்போ வந்து இது வந்து வெப் சீரியஸாக எடுக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? படம் நல்லாவும் இருக்குது, ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்குது. ஸோ இதை ரிலீஸ் பண்ணலாமே படம் தேட்டரில் கூட சொல்லிட்டு உங்களுக்கு யோசனை வந்துதா சார்? நான் ஏற்கனவே கேட்டேன். நான் கௌசிக் சார்னே சொல்கிறேன், சார் எப்படியாவது தேட்டருக்கு கொண்டு வாங்க சார். நான் அதெல்லாம் இப்போ சான்ஸே இல்லை சார். நான் அவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு. அதனால் எனக்கு அந்த ஆசை இல்லை. நான் கதாநாயகனாக நடிக்கணும்னு ஆசைலாம் அப்படிலாம் நான்லாம் இல்லை. கதையின் நாயகனாக நடிக்கிறது வந்து இது வந்து பை காட் கிரேஸ். எனக்கு வந்து இந்த கதை வந்து எனக்காக வந்தது. இது எனக்காக தைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த ஷர்ட்டு, அது மாதிரியே அந்த கதையும் எனக்காக வந்த கதை, என்னை நோக்கி வந்த கதை. நான் தேடி போகலை இந்த கதையை நோக்கி. என்னை நோக்கி இந்த இப்போ சூரிய பிரதாப் எடுத்துகிட்டு வந்தார். பிரபா சொல்லியிருக்காரு அது வந்து பருத்திவரன் சித்தப்பா நடித்தா நல்லா இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. டேரக்டர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. டேரக்டர் வந்து டேரக்டரும் கதாசிரியரும் வந்து என் வீட்டில் வந்து கதை சொன்னாங்க. அதை கேட்டு நான் ஒத்துக்கிட்டு உடனே ஒத்துக்கிட்டேன். மறு பேச்சே இல்லை. கதை கேட்ட உடனே நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இதில் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்கோப் இருக்குன்னு தெரிஞ்சு போய் ஒத்துக்கிட்டேன் நான். அதனால் இது வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு. கௌசிக் சார், சார் நீங்கள் இப்போ இந்த ஜி5ல வந்து சில எபிசோடு வந்து ஒன் வீக் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண போகிறீங்களா? எப்படி பிளானில் இருக்கீங்க? ஃபுல்லாக தான் சார். ஒன் வீக் ஒவ்வொரு எபிசோடை ரிலீஸ் பண்ணுற பிளான் கிடையாது. ஆல் 7 எபிசோட்ஸ் வந்து உங்களுக்கு 18ஆம் தேதி, அதாவது ஃப்ரைடேலேருந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கும். சரவணன் சார், இந்த வெப் சீரிஸு சினிமாலலாம் கடைசியில் நீதி கிடச்சிரும். இதில் வந்து நீங்கள் அந்த வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி பார்த்து போலீஸுக்கு இவங்களுக்குலாம் வந்து நீதி வாங்கி கொடுத்தீங்க. நிஜ வாழ்க்கை இதில் நிறைய லாக்அப் டெத் நடக்குது. சாத்தாங்குளம் சம்பவம், தூத்துக்குடி மற்றது,
அப்புறம் வந்து திருப்போணம் இது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கூட நிறைய நடந்தது, அந்த பையன் கூட வெளியே வந்துட்டான். அதை பற்றி என்ன நினைக்கிங்க? போலீஸு சட்ட நீதிலாம் சாதாரண மக்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்குதா? நம்ம நாட்டில் இன்னும் எப்படி இருக்குது? தாமதமாக கிடைக்குங்க, தாமதமாக கிடைக்கும். எனக்கே இன்னும் 2-3 நீதி கோர்ட்டில் என் கேஸே இருக்குது. எனக்கும் இன்னும் நீதி கிடைக்கல. நான் 5 வருஷமாக கோர்ட்டில் போட்டிருக்கேன், அது இன்னும் கிடைக்கல. இது படத்துக்காக ஓப்பனிங் சீனில் நீதி இல்லை, லாஸ்ட் சீனில் நீதி வந்துடுச்சுன்றது தான் கதை. அதனால் படத்துக்கும் ரியல் லைஃபுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் வந்து கோர்ட்டில் வந்து கணக்கில் அடங்காத கேஸ் இருக்குன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கேஸ் ஃபைலு எங்கே வருது, இந்த வாரம் வருமா அடுத்த வாரம் வருமானதே நமக்கு தெரியாது. அதுக்கு ஒரு டேட் வைப்பாங்க, இதை எடுத்து மேலே வச்சுக்கிட்டே வர்றப்போ தான் தெரியும் இது இத்தனாம் தேதி வரப்போகுதுன்னு. அப்படி வந்து காலதாமதங்கள் சர்வசாதாரணமாக ஏற்படும். அதனால் தாமதமாக தான் நீதி கிடைக்கும். நீதி மட்டும் மறுக்கப்படவே படாது, கண்டிப்பாக நீதி கிடைக்கும். அது கொஞ்சம் தாமதமாகும், அவ்வளோதான். தேங்க்யூ, நன்றி. இப்போதும் ஒரு குரூப் ஃபோட்டோ. சட்டம் நீதியும் மக்களுக்கு தேவையான படம், மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு